ஆண்டோட வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய ஒரு குவாலிட்டி, ஆண்டவருடைய ஒரு தன்மை, அவர் யார், அவர் மனிதனை எப்படி பார்க்கிறார் என்று அவருடைய ஒரு குவாலிட்டி இங்கே வெளிப்படுவதை இங்கே பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய விருப்பங்களில் ஒன்று, நாம் கடந்த வாரங்களில் தியானித்த ஞாபகம் இருக்கிறது. ஒன்று, அவருடைய விருப்பம் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு விருப்பம், நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. சமாரியா ஸ்திரீ அவரை அறிந்து கொண்டாள். இயேசு அவளிடத்தில் தண்ணீர் கேட்கிறாள். அப்பொழுது அந்த பெண்மணி, நீர் யூதனாக இருக்கும்போது என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம்? அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் தண்ணி கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்போம். அப்போது இயேசுட விருப்பம் அவரை அறிய வேண்டும் என்று. ஆனால் அந்த பெண்மணி அறிந்த பிற்பாடு அவளுடைய எல்லா செயல்பாடும் டோட்டலாக மாறினது என்று கவனிக்க முடிகிறது. இங்கேயும் தேவன் யார் என்று ஒரு உணர்வு, தான் யார் என்பதை அங்கே சாமுவேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினதை இங்கே கவனிக்க முடிகிறது. இது ஒரு பெரிய மெசேஜாக இருக்காது, ஆனால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், சிலருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த பகலில் இருக்கும் என்று நான் 100% விசுவாசிக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கவனிங்கள், தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்காக கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். ஆனால் ஆண்டவர் ஈசாயின் குடும்பத்தில் ஒருவனை அவனுடைய குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவேன். நல்ல வேலை, இப்போ உள்ள காலம் மாதிரி இல்லாததுக்காய் ஸ்தோத்திரம். இப்போ எல்லாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளையோடு முடிஞ்சிருவாங்க. அதனால் கெஸ் பண்ணிடலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். ஒரு முந்தின தலைமுறைன்னு சொல்லலாம். முந்தின தலைமுறையில் 10 பிள்ளைங்க, ஸ்தோத்திரம், 15 பிள்ளைங்க அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அதனால தான் சாமுவேல் கன்ஃபியூஸ் ஆனார்னு நினைக்கிறேன். ஆமேன். ஒரு பிள்ளை இருந்திருக்குன்னா இவருக்கு மகனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னால் ஒரு பிள்ளை தான். இங்கே ஒரு யாளுக்கிட்ட இருந்தனால கன்ஃபியூஸ். ஓகே, சாமுவேலிடத்தில் ஆண்டவர் முதல்ல சொல்லலை, நான் இவனை தான் நீ இவனை பேர் இவனை தான் நீ அபிஷேகம்னு சொல்லலை. ஆண்டு சொல்லிட்டார், ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை நீ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. தீர்க்கதரிசி ஊருக்குள்ளே வருகிறார்னாலே மக்கள் அவ்வளோ பயப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அப்படி அங்கே ஒரு விருந்துக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரியத்தை இது பண்ணிட்டு ஈசாயின் குமாரர்களை அழைக்கிறான், உன்னுடைய குமாரர்களை வரவேண்டு. அப்பொழுது வீட்டிலே இருக்கிற அத்தனை குமாரர்களும் ஸ்தோத்திரம் சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள், அடுத்த இஸ்ரவேலின் ராஜாவாக. ஆனால் அத்தனை பிள்ளைகளும் வந்து நின்று விட்டார்கள் அந்த நேரத்தில். ஆனால் ஆண்டவர் யாரையும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண சொல்லவில்லை. அப்பொழுது சாமுவேலுக்கு ஒரு கன்ஃபியூஸ், என்ன ஆண்டவரே இப்படி ஆகிறதுன்னு. அப்போ இவன் திரும்ப கேட்குறான், உனக்கு வேறு யாராவது குமாரர்கள் வேறு உண்டா அப்படின்னு. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் சொல்கிறான், அவன் ஒருவன் இருக்கிறான், அவன் வீட்டில் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் எல்லாம் ராஜாவாகிறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி அவன் அப்படி பேசுகிறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் விருந்துக்கு நான் உட்காரணும்னு நீ அவனை வர வைக்கணும் அப்படின்றார். உடனே ஆளை அனுப்பி தாவீதை வர வைக்கிறாரு. அவன் வர்ற விதத்தை பார்த்தா தெரியுது, இவன் வாட்ச்மேனுக்கே ரெடி இல்லாத ஆள் அப்படின்ற மாதிரி. ஸோ இவன் அரண்மனைக்கு வாசலில் நிற்கவே தகுதி இல்லாதவன்ற மாதிரி அவன் வர்ற விதத்தை பார்த்தா தெரியுது. ஸ்தோத்திரம். அப்படி தான் அவன் இருந்தான், ஒரு வேட்டையாடிட்டு போயிட்டு வர்ற மாதிரி. ஏன்னா ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அது தோல்வியில் முடியுது. அடுத்து அந்த தோற்று போன இடத்துல இன்னொருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இன்னொருத்தனை சூஸ் பண்ணுறாங்க. அப்படி வரும்போது சாமுவேலுக்கே புரிஞ்சிட்டு இவனும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவன் முன்ன வரும்போது ஆண்டவர் சாமுவேலை எச்சரிக்கிறார்னு சொல்ல முடியும், கோவப்படுறார். நீ எழுந்து, அந்த வார்த்தை எப்படி இருக்கும், சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம்,
ஸ்தோத்திரம். நான் இவர்களை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமீன். ஆண்டவர் எல்லாரையும் புறக்கணித்தேன் அப்படின்றார். நான் மனுஷ முகத்தை தான் பார்ப்பேன், நான் இருதயத்தை தான் பார்ப்பேன் அப்படின்றார். அதன் பிறகு ஆமீன் சாமுவேல் வருகிறான், தாவீது வருகிறான். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. 13. உடனே தைல கொம்பை எடுத்து சாமுவேல் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணு. அப்போது சாமுவேலை எச்சரிப்பதற்காய் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்க மாட்டார். ஒரு உண்மை சொல்லட்டா, மனுஷன் பார்க்குற மாதிரி தேவன் பார்த்துருப்பார்னா உங்களை விடுறேன், நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். அப்படி தானே? மனுஷன் பார்க்குற மாதிரி போல கர்த்தர் பார்த்துருப்பான்னா இங்கே இருக்கிற ஒருத்தரும் இதுக்குள்ளே இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வேர்டு சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை தான் என்ன செய்வான்? பார்ப்பான். ஆனால் கர்த்தரோ எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. ஆனால் நல்ல வேலை மனுஷர்களுக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுக்காததற்காக ஸ்தோத்திரன்னு நான் சொல்லுவேன். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்களுக்கு தேவன் என்ன கிருபை கொடுக்கலன்னா, அடுத்தவனுக்கு இருதயத்தை பார்க்குற கிருபை கொடுக்கல. ஸ்தோத்திரம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை பார்க்குற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருப்பார்னா அன்பும் இருந்திருக்காது, சண்டை இருக்காது. நம்ம முன்னாடி ஒருத்தங்க பேசுவாங்க, சிரித்து அன்பாக பேசுவாங்க, இவங்க என்ன செய்ய நம்பிடுவாங்க, இந்த ஆள் எவ்வளோ அப்படி இப்படி பேசுகிறாருன்னு. ஆனால் இருதயத்தில் நம்மளை குறித்து தவறான எண்ணத்தோடு இருப்பாங்க. அப்படி பேசி சிரிச்சிட்டு இது பண்ணிவிட்டு அங்கே போய் சொல்லுவாங்க, அவள் இப்படி ஆக்குன்னு. ஆனால் ஆமேன் ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் அந்த கிருபை கொடுத்துருக்கிற அவருக்கு மட்டும்தான் அந்த கிருபை. மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்குற கிருபையை கொடுத்தாரு. ஆனால் கர்த்தரோ இருதயத்தை என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது கவனிங்க, தாவீதை அப்பா ஒரு விதமாய் பார்த்தார், அண்ணன்மாருங்க ஒரு விதமாய் பார்த்தார்கள், சாமுவேல் ஒரு விதமாய் பார்த்தார். இவர்கள் எல்லாரும் தாவீதை பார்த்த விதம் எப்படின்னா, இவன் இஸ்ரவேலின் ராஜாவாவதற்கு இவன் தகுதி இல்லாதவன். நல்லா கவனிங்க. ஆனால் தேவன் மட்டும் தாவீதை எப்படி பார்த்தார் என்றால், இவன்தான் இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜா, அதற்கு தகுதியான நபர் இவன்தான் என்று தேவன் மட்டும் தாவீதை பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் முதல்ல ஒரு காரியத்தை இப்படி சொல்லுகிறேன், தேவன் பார்க்கிற விதத்தை குறித்து தான் நான் சில காரியங்களை சொல்கிறேன். தேவன் உங்களையும் என்னையும் எப்படி பார்த்தார் என்றால், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கிறது போல கர்த்தர் நம்ம என்ன செய்யலை? பார்க்கலை. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தையில் சொன்னோம், தாவீதை எல்லாரும் பார்த்தது போல தேவன் தாவீதை என்ன செய்யலை? பார்க்கிறார். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பக்கம், தேவன் உங்களை எல்லாரும் பார்த்தது போல பார்க்கலை. கையை விட்டுறாதுங்க. இதுவரைக்கும் பார்க்கலை, இனியும் பார்க்க மாட்டார். பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த உலகம் பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கலை, என் சொந்தக்காரங்க பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கல, என் நண்பர்கள் பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கல, என் எதிரி பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கல, எல்லாரும் பார்த்ததை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமாகத்தான் கர்த்தர் என்ன பார்த்துருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா எப்படி பார்த்தாரு? இவன் தகுதி இல்லை. அண்ணமாருங்க ஒரு முறை யுத்த களத்தில் தாவீது வந்து நிற்கும்போது, ஆமீன் நீ கொஞ்சம் போல் ஆடுகளை விட்டுட்டீங்க, எதுக்கு வந்தா? அப்பவும் ஏன்னா ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டாயிட்டு, சாப்பாடு கொடுக்க வந்தவரை பார்த்து, சரி தம்பி வந்தான் இல்லை, சரி கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறக்கு அவங்க மைண்ட் இல்லை. வந்தியா, சாப்பாடு கொடுத்தியா, திரும்ப ஓடு, ஆடை மேய்க்கப்போ அப்படின்னு.
ஸோ அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, இவன் தேசத்தை ஆளுவதற்கு தகுதி இல்லாதவன், இவன் ஆடு மேய்ப்பதற்கு தான் தகுதியானவன், அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் இவன் ஆடு மேய்ப்பதற்கு அல்ல, தேசத்தை ஆளுவதற்கு தகுதியானவன் என்று பார்த்தார். ஆமேன். சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் எப்படி பார்க்குறார் என்றால், எல்லாரும் பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கலை. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிற முதல் வார்த்தை அதான். உங்கள் புருஷன் பார்க்குறது போல கர்த்தர் உங்களை பார்க்கலை, உங்கள் மனைவி பார்க்குறது போல கர்த்தர் உங்களை பார்க்கலை. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்குறது போல கர்த்தர் உங்களை பார்க்கலை, பாஸ்டர் உங்களை பார்க்குறது போல கர்த்தருங்களை உங்களை பார்க்கலை. எல்லாரும் பார்க்குறத காட்டிலும் வித்தியாசமாகத்தான், இல்லைன்னா ஒருவரும் பார்க்க முடியாத விதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பார்க்குறார். ஒத்துக்கொள்கிறாங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். அதை கொஞ்சம் கூட இன்னும் டீப்பாக உள்ள வாரேன். அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் அந்த ஒரு சும்மா இன்ட்ரோடக்ஷனாக சொன்னேன். அதாவது எல்லாரும் தாவீது இப்போ எப்படி இருக்கிறான்னு தான் பார்த்தாங்க. இப்போ எப்படி இருக்கான்? ஆடு மேய்க்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரா, ஒருத்தனுக்கு சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத, ஒருத்தனுக்கு முகத்தை நீ பார்க்காத. ஆமீன். ஏன்னா நீ அதைத்தான் பார்ப்பா, ஆனால் நான் பார்க்கறது முகத்தை அல்ல, எதை பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் கூட நான் டீப்பாக சொல்கிறேன். ஆண்டவர் எப்படி பார்க்குறார்? ஏன் எல்லாரும் பார்க்குறது போல் ஆண்டவர் பார்க்கலன்னா, இப்போ பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ இவன் எப்படி இருக்கான்றதான் பார்ப்பாங்க. இப்போ இவன் எப்படி இருக்கிறான். ஆமாம். நான் ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், கர்த்தர் தாவீதை எதை பார்த்து ராஜாவை அபிஷேகம் பண்ணினார் என்றால், அவன் இப்போ எப்படி இருக்கிறான்றதை ஆண்டவர் பார்க்கல, இனிமேல் இவன் இப்படி இருக்க போகிறான்றதை கர்த்தர் பார்த்து தான் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். நான் ஒன்றோட வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி இருப்பான் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். ஆமேன். இந்த அவனுடைய சில குவாலிட்டி ஒரு 2-3 வார்த்தைகளை நான் சொல்லும்போது, ஆமேன், இவன் தேவன் பார்த்தது போல இவன் தகுதியான நபர் என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது கூட அவனுக்கு முக வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இவனை போய் ராஜாவாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்கிறாரே அப்படின்னு. ஆனால் அபிஷேகம் பண்ணி ராஜாங்கத்தில் போய் உட்கார்ந்த பிறகு தெரிஞ்சு சரியான ஆளை தான் கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வச்சிருக்கிறாரு. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். இவனிடத்தில் சாலமோனிடத்தில் தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஆமை 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15:3. நடந்தான், அவன் இருதயம் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதுக இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே சாமுவேல்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமே, நீ மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்காத, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், நானும் எதை பார்ப்பேன்? இருதயத்தை பார்ப்பேன். இங்கே இவனை குறித்து சாலமோன்கிட்ட சொல்லும்போது அவனை சொல்கிறாரு, தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களும் அவன் நடந்தான், அவன் இருதயம், ஸ்தோத்திரம், தன் தகப்பனாகிய சாலமோனின் இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கலை? உத்தமமாக இருக்கலை. சரீர வளர்ச்சி தாங்க அவனுக்கு சரியில்லாமல் ஒருவேளை சின்ன பையனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக தாவீதின் இருதயம் எப்படி இருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்க. 1-2 பேர் தான் அப்படி பேசுகிற மாதிரி இருக்குது. சத்தமாக சொல்லுங்க. உத்தமமாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் எப்படி பார்த்தார்? இவர் தேசத்தை ஆளுவானான்றது 2வது, இவன் அரண்மனையில் உட்கார வைக்கலாமான்றது 2வது. ஆனால் ஆண்டவர் பார்த்த விதம் என்பது மற்ற 7 பேரை காட்டிலும் இவன் இருதயம் எனக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்குமா என்பதை மட்டும்தான் கர்த்தர் பார்த்தார். ஜீசஸ். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். மூத்தவனோட பேர் ஒன்று எனக்கு தெரியலை, நான் இப்போ உள்ளே போகலை. இவனுங்களுக்கு இருதயத்தை பார்க்க, அவன் ஆள் ஹைட்டு தான், ஆள் வெயிட்டு தான், அவன் எங்கே யுத்த காலத்தில் இராணுவத்தில் தான் வேலை பார்க்குறான். ஓகே,
ஆனால் இருதயத்தை பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கலை. ஆனால் இங்கே கடைசி சின்ன பையன் வர்றான், இவன் வேலை ஆடு மேய்ப்பு தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் இருதயமோ எனக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்க, உத்தமமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் எப்படி இருக்க போகிறான்னு பார்த்து, இவன் உத்தமனாக இருப்பானா எனக்கு முன்னாடி, உத்தமமாக இருப்பான். ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டார். புரிகிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சாலமோனை சொல்லும்போது சொல்கிறார், அவன் இருதயம் எனக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்கவில்லை. உத்தமமாக இருக்கு. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்குறாரு, உத்தமமாக இருக்கும். ஒருவனுடைய இருதயம் அவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், அவனுக்கு எந்த குவாலிட்டி இல்லாட்டாலும் பரவாயில்லை, எந்த பேக்ரவுண்ட் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அவன் கர்த்தருடைய பார்வையிலே அவன் விலையேற பெற்றவன். அவன் நிச்சயமாய் ஒரு நாள் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உட்கார வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி நம்மளை பார்த்துருக்கிறார்னா, இவன் உங்களுக்கு சில பொறுப்புகளை தரும்போது, இந்த சபையில் விசுவாசியை வைக்கிறது, அம்மே ஒரு தேவ பிள்ளை உங்களை வைக்கும்போது அவர் எப்படி பார்த்தார்னா, அம்மேன் இவள் எனக்கு முன்பாய் உத்தமமாய் இருப்பாள், இவன் எனக்கு முன்பாய் உத்தமமாக இருப்பான். அபிஷேகத்தை தரும்போதும், கிருபைகளை தரும்போதும், வல்லமைகளை தரும்போதும், வரங்களை தரும்போதும் ஒன்றை பார்த்து தான் கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவன் எனக்கு முன்பாய் உத்தமமாக இருந்தான். சாலமோனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், நீ தாவீதை போல நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினால் உன் சந்ததியை நான் இந்த ஸ்தானத்தில் நிலை நிற்க பண்ணுவேன். நீ வழி மாறினா என்றால் அது மாறி போக நான் இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்கும் என்பதை அவர் என்னை பார்த்தபடியினால தான் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தனை கொடுத்திருக்கிறாரு. சத்தமாய் ஆமென். இன்னொரு வேர்டு நிறைய சொல்லணும், பட் நான் வேகமாக ட்ரை பண்ணி நம்ம தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 27. அவனை எப்படி பார்த்தாரு, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். ஒன்று, அவன் இருதயம் உத்தமமாக இருந்துச்சு, அது பார்த்தார். ரெண்டாவது, சங்கீதம் 27 நமக்கு தெரிஞ்ச வசனம் 27ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், மகிமையும் செய்யும்படியாகும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை என்ன செய்வேன், நாடுவேன். ரெண்டாவது, ஆண்டவர் அவனை எப்படி பார்த்தாருன்னா, இருதயத்தை ஒன்று, அவன் இருதயம் எனக்கு முன்னாடி உத்தமமாக இருக்குதா, நீ ஹைட்டாக இருக்குதியோ, ஷார்ட்டாக இருக்குதியோ, ஒயிட்டாக இருக்குதியோ, பிளாக்காக இருக்குதியோ, பலமாக இருக்குதியோ, பலம் இல்லாமல் இருக்குதியோ, அது ஆண்டவருக்கு முக்கியமே கிடையாது. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு ஒன்று தான் முக்கியம், இவன் இருதயம் எனக்கு முன்பாக எப்படி இருக்குதா சொல்லுங்க, உத்தமமாக இருக்குதா. ரெண்டாவது, நான் ஒரே வேடா சொல்கிறேன், அடுத்து நான் கொஞ்சம் விளக்க ட்ரை பண்ணுறேன். இவனை ஆசீர்வதித்தால் இவன் இருதயம் ஆசீர்வாதத்தின் மேல் இருக்காது, என்னிடத்தில் தான் இவன் இருதயம் இருக்கும். புரிய வைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். அதாவது தாவீது கர்த்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், இவனை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவர் எங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு தாவீதை? இப்போ சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். அரண்மனையில் கொண்டு, நான் நைட்டு ஃபுல்லாக உறங்கையில் நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் இங்கே உறங்கி விழுந்துருவேன். சோத்திரம் உங்கள் கையிலையாக இருக்குது, உங்களை விரட்டி விட்டுட்டு உறங்கன்ற மைண்ட்லேயாக நான் சோத்திரம். ஒரு அள்ளிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். லைட்டாக கண்டு சுற்றுது, அதனால் உங்கள் கையிலையா இருக்குது. சத்தமாக ஒரு ஆமென். ஆமாம், உறங்க விடா. நீங்கள் சிலரை பார்த்தா தூக்க மாத்திரை மாதிரி இருக்கீங்க, உங்களை பார்த்தா என்னன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணிடுறேன்னா ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் ஆமென். சத்தமாக உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அப்போது தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், வனாந்தரத்தில் இருந்தான்.
அவனை தூக்கி கர்த்தர் எங்கே உட்கார வச்சிருக்கிறார் சொல்லுங்க? அரண்மனையில் உட்கார வச்சிருக்கார். தேங்க்யூ. அரண்மனையில் உட்கார வச்சிருக்கு. ஆனால் தாவீதின் இருதயம் அரண்மனையில் அல்ல, தாவீதின் இருதயம் தேவ சமூகத்திலே இருந்தது. ஆமென். சத்தமா அப்போ பார்க்குறார். அவன் இருதயம் ஒன்று பார்த்தாரு, உத்தமமாக என்னை பின்பற்றுமா டிக், ராஜாவை அபிஷேகம் பண்ணு. ரெண்டாவது, ராஜா என்பது சாதாரணமானதல்ல. இவனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், எவ்வளோ உயர்வை கொடுத்தாலும், இவன் இருதயம் அந்த உயர்வின் மேல், அந்த ஆசீர்வாதத்தின் மேல் இருக்குமான்னு பார்த்தாரு, இருக்காது. அவன் இருதயம் என்னத்தை கொடுத்தாலும் என் மேல் தான் அவன் இருதயம் இருக்கும். டிக் பண்ணிட்டாரு. எழுத்து ராஜாவை அவன் அபிஷேகம் பண்ணு. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஆண்டவர் ஏன் அநேகரை உயர்த்தலை, ஏன் ஆசீர்வதிக்கணும், அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரல. என்னென்னா, இவ்வளோ கையில் 1,00,000 கொடுத்துட்டேன்னா இவ இருதயம் எங்கே போகும்? 1,00,000 தான் போகும், என்ன மறந்துடுவா. அதனால இன்னும் 10,000 எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஆண்டவர் பார்க்குறாரு. அதான் அவன்கிட்ட சொல்ல, நம்ம மனுஷன் பார்க்குற மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அரண்மனையை கர்த்தர் கொடுத்தாரு, அவன் இருதயம் அரண்மனையில் இல்லை. அவன் சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கே தங்கியிருப்பதை நாடுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுகிறேன். அவன் உடன்படிக்கை பட்டிக்கு முன்னாடி நடனம் ஆடி கர்த்தரை ஆராதிக்கிறான். மீகாள் ஆமென் பார்க்குறா, புருஷனை பார்த்து அவமதித்தாள். அவன், நீ ஒரு ராஜா, போடா இப்போதான் ராஜாலாம் வந்துச்சு. ஆமாம், நான் ஆடு மேய்ச்சனால தான் இன்றைக்கி நான் அரசனாக மாறினேன். அரசனாக மாறினால நான் அவரை ஆராதிக்கிறத என்ன செய்ய மாட்டேன், நிப்பாட்ட மாட்டேன். அப்போ உயர்த்தினாலும் அவன் இருதயம் ஆராதனையில் தான் இருந்ததே ஒழிய, எல்லாரும் ஆராதிங்க வச்சுட்டு இவன் சும்மா இருக்கலை. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அரண்மனையை கொடுத்தாரு, ஆனால் அவனுடைய இருதயம் அரண்மனைக்குள்ளே போகலை, கர்த்தரிடத்தில் தான் இருந்துச்சு. நிறைய பணங்களை கொடுத்தாரு, ஆனால் இருதயம் பணத்துக்கு மேலே போகலை, கர்த்தரிடத்தில் தான் இருந்துச்சு. ஆளுகையை கொடுத்தாரு, ஆமேன் ஸ்தோத்திரம், அவன் இருதயம் ஆளுகைக்குள் போகலை, கர்த்தரிடத்தில் தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறான், ஆண்டவரே நீ எதை வேணாலும் 10 விஷயத்தில் பாவம் செய்த போது சொல்கிறான், எதை வேணாலும் எடுத்துருங்கப்பா, உம்முடைய கிருபை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதுங்க ஆண்டவரே. நான் இப்படி சொல்லுவேன், அரண்மனை வேணாலும் எடுத்துருங்கப்பா, எனக்கு பொண்டாட்டி மீகால வேணையும் எங்கேயா கொண்டு போயிருங்கப்பா, சிங்காசனத்தை வேணாலும் எங்கேயா கொண்டு போயிருங்கப்பா, இதெல்லாம் இல்லாட்டால் நான் இருந்துருவேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாட்டால் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. ஜீவனை பார்க்கிறோம், அது கிருபை நல்லது. என்ன வேடு இல்லை, என்ன வேடு, அவனால் இருக்க முடியலை. அவர் இல்லாமல், அவருடைய பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் அவன் இலக்குக்கு அவன் ரெடி. ஆனால் அவருடைய பிரச்சனை இல்லாமல் அவனுடைய இருதயம் அதற்காக தான் இருந்துச்சு. அவன் ஏங்கினது, அவன் உத்தமனா, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் இருதயம் தேவனுக்காக, தேவனுக்கு அவன் சொல்கிற, நீ ஒரு ராஜா, அது ராஜாலாம் ரெண்டாவதுடா, நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன், அவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவன் இருதயம் அந்த பணத்துக்குள்ளே போகலை, அவன் இருதயம் ஐஸ்வர்யத்துக்குள்ளே போகலை, அவன் இருதயம் அரண்மனைக்குள்ளே போகலை, அவன் இருதயம் சிங்காசனத்தில் போகலை. என்ன கொடுத்தாலும் அவன் இருதயம் கர்த்தரிடத்தில் மட்டுமே இருந்தது. அதை பார்த்தாரு, அவன் பார்க்குறாரு, பார்க்குறான். இவனுக்கு இவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா இவன் இருந்த அந்த 10 லட்சத்துக்கு போயிருமான்னு பார்க்குறாரு. போயிரும் அப்படின்னு சொன்னால், நீ தலைகளாக உபவாசம் இருந்தாலும் பணம் வராது, உயர்வு வராது. அவருக்கு நம்பணும், இவனுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் இவ்வளோ என்ன ஆசீர்வதிச்சிருப்பா, ஆனால் இந்த பணத்தை எல்லாம் காட்டிலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயம் உண்மையை சார்ந்திருக்காப்பா, நீர் என்னை உயர்த்தினீர் ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்தினீர் ஆண்டவரே, என் ஸ்தானத்தில் என்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறீர். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இதை காட்டிலும் நீங்கள் தான்ப்பா எனக்கு முக்கியம். என் இருதயம் அவைகளின் மேல் இருக்கலப்பா, என் இருதயம் உம்மிடத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் சொல்லுவீங்கன்னா உயர்வுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கி நிறைய பெண்டிகாஸ்ட் மக்கள், நான் பச்சையாக பேசுகிறது தப்பாக, பெண்டிகாஸ்ட் மக்களை கர்த்தர் உயர்த்தாததுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சா ஆளை பிடிச்சு நிப்பாட்ட முடியாது. சோத்திரம். அது வரைக்கும் தரையில் உட்காந்து ஆராதிக்கிறவங்க மாதம் கொஞ்சம் சம்பளம் கூடியாச்சுன்னா அப்புறம் அவங்க சேருக்கு தான் போகும். சோத்திரம்.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாஸ்டர் ஏதாவது சொன்னால் நான் யார் நீ யார், ஒரு கொரோனா வந்தால் தெரியும் நீ யாருன்னு. ஸ்தோத்திரம். அப்படி பெருசாக இது பண்ணுறது. நம்ம எவ்வளோ விலை உயர்ந்த காரில் போனாலும், எவ்வளோ உயர்த்தினாலும், எவ்வளோ ஆசீர்வதித்தாலும், எவ்வளோ கர்த்தர் நம்ம மேன்மைப்படுத்தினாலும், ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், இது ஒன்று எனக்கு இல்லை, இது எல்லாவற்றை காட்டிலும் என் இருதயம் கர்த்தர் பேரில் மட்டுமே சார்ந்து இருக்கிறது. நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினாரோ அவங்களிடத்துல எல்லாரிடத்துலையும் இது இருந்துச்சு, இந்த இருதயம் இருந்துச்சு. ஆமேன். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்கிறார், 100வது வயசு ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் சொல்கிற வேர்டு கொஞ்சம் ஓவரான மாதிரி இருக்கும். உன் புத்திரனும் உன் ஏக சுதனமாகிய உன் மகனை எனக்காக கொண்டு பலி செலுத்து. எப்படி குத்துறாரு இல்லை, அவன் உனக்கு யார், ஏகசுதன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கொண்டு பலி செலுத்து. அவன் நிரூபித்தான், ஆண்டவரே 100 வயசில் நீர் என்னை குழந்தைய தந்திரப்பா, ஆனால் என் இருதயம் என் பிள்ளையின் இடத்துல அல்ல, என் இருதயம் உம்மிடத்துல தான் இருக்கு ஆண்டவரே. அவன் நிரூபித்தான். பட்டயத்தை எடுத்து உருவன் ஆண்டு சொல்கிறார், டே நிப்பாட்றா, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமே, நான் உனக்கு வானத்து கடற்கரை படை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். உயர்த்திட்டார். ஏன் மோசையை அடுத்த தலைவனை ஆண்டவர் சூஸ் பண்ண காரணம் என்னென்னா, ஆமேன் ஸ்தோத்திரம், எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எகிப்துள்ள தேவ ஜனங்களோட பாடுகளை அனுபவிப்பதை தான் அவன் தெரிந்து கொண்டான். எகிப்துள்ள பாவ சந்தோஷத்தின் மேல் அவனுடைய இருதயம் இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பெரிய லீடர் எல்லாம் இருந்தாலும் அவன் இருதயம் தேவ பிள்ளைகள் மேலே தான் இருந்துச்சு. அதனால் கர்த்தர் அவர் உயர்த்தினார். இன்றைக்கி உங்களை பார்த்து இவனுக்கு எதை கொடுத்தாலும் இவன் இருதயம் அவன் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல், அந்த பணத்தின் மேல், அந்த பொருளின் மேல் போகாது, என் மேலே தான் இருக்கும் என்று கர்த்தர் பார்த்துட்டாருன்னா நான் சொல்கிறேன், ஆமே, தாவீதை உயர்த்தின அதே கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே நிழலிடுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 50,000 ரூபா கர்த்தர் சம்பளம் தந்தார்னா காசு கொஞ்சம் ஒரு 5,000 ரூபா கொண்டு தசமாக கொடுத்து சொல்லணும், ஆண்டவரே நான் 10,000த்துலையும் உண்மையாக கொடுக்க வச்சீர், இன்றைக்கி 50,000 தந்தீர் ஆண்டவரே, நீர் கொடுக்க வச்சீர்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது நான் சொல்கிறேன், வெகு சீக்கிரத்தில் 50,000 1,00,000 என்கிற அளவில் உயர்த்துவதற்கு கர்த்தர் ரெடியாகத்தான் இருக்கிறார். 10,000 கொடுக்கும்போது கரெக்டாக இருந்தோம், 50,000 ஆண்டவர் ஆசிரியர் குறையும் போது புரிஞ்சுக்கணும் 51,000த்துக்கு போக வாய்ப்பே கிடையாதுன்னு. ஸ்தோத்திரம். ஆமே. அது நோக்கம் என்னென்னா, நீ என்ன கொடுத்தாலும் என் இருதயம் கர்த்தர் மேல், பிள்ளைகளை கர்த்தர் தருவார், பேர பிள்ளைகளை கர்த்தர் தருவார். ஐயோ, பேர பிள்ளையை பார்க்காம என்னால் இருக்க முடியலை, அதனால் சண்டே சர்வீஸை கட் பண்ணிவிட்டு போனேன்னா சோத்திரம், மீதி நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க. பிரைஸ்லாம். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், நேசிப்போம், அன்பு பாராட்டும், எல்லாம் கொஞ்சம். ஆனால் என் இருதயம் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவன் இன்னும் கர்த்தரனை பிள்ளைகளை தருவார், இன்னும் கர்த்தரனை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆண்டவர் பார்த்தார் இவன் இருதயத்தை, அதான் சொல்கிறாரு, மற்றவனு பார்க்குற மாதிரி நான் பார்க்கல. நான் நினைக்கிறேன் அண்ணன்மார்களை எவனையாவது ராஜாவாக கர்த்தர் மாற்றிருப்பார்னா கண்டிப்பாக ஒருத்தனையும் வீட்டுக்குள்ளே ஏற்றிருக்க மாட்டான், அரண்மனைக்குள்ளே ஏற்றிருக்க மாட்டான். ஸ்தோத்திரம். அவன் அந்த இருதயம் உத்தமமாக இருந்துச்சு. அவன் இருதயம், ஆமேன், என்ன கொடுத்தாலும் கர்த்தர் பேர் மட்டும்தான் இருந்துச்சு. ஒருத்தன் வந்து சொல்கிறான், சவுலை கொன்னுட்டு நான் சவுலை கொன்னுட்டேன்னு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல் உன்மேல் கைபோடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை காலி பண்ணுறான். அவன் அபிஷேகத்தை அந்தளவு கனம் பண்ணுறான். இந்த இருதயத்தெல்லாம் கர்த்தர் பார்த்தனால தான் அடுத்த ராஜாவாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஒரு வேர்டு கூட சொல்லணும், மற்ற இன்னும் சொல்லிட்டு நான் அடுத்து மற்ற சில முதல் பாயிண்டில் தான் நின்றுட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த சாலமோனை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இது தாவீது இடத்துல பார்க்க முடியாது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். வில்லர்கள் ஒன்றும் காணல. அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சாலமோன்ட கர்த்தர் கோபமானார். தாவீது இடத்துல அது பார்க்க முடியாது. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது
அவன் என்னை கோபப்படுத்தினான் என்றல்ல, அவன் என் இருதயத்திற்கு, பேசுங்க வாயை திறந்து, ஏற்றவன். ஆண்டவர் எப்போ கோபப்படுவார்னா, நம்ம எப்போ கோபப்படுத்துகிறோமோ அப்போ அவர் கோபப்படுவார். ஆனால் இந்த சாலமோனை பார்க்கும்போது ஆண்டவர் கோபம் வந்துச்சு. ஆனால் தாவீதை பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தில் அவ்வளோ சந்தோஷம். என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் என்கிட்ட கோபமாக இருக்கார் பாஸ்டர். அவர் கோபமாக இருக்கலை பிரதர், கோபமாக இருக்கலை சிஸ்டர், நீ அவரை கோபப்படுத்தினா, அதனால அவர் கோபமாக இருக்கார். அவர் கோபப்படுகிறவர் அல்ல, அவர் நேசிக்கிறவர், அவர் அன்புள்ளவர். தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகம் பார்த்தது போல் கர்த்தர் உங்களை என்ன செய்யலை, பார்க்கலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமேன். அதில் தான் அதெல்லாம் 3 காரியங்கள். ஒன்று, அவர் எப்படி அவர் இருதயத்தை பார்த்தார், எப்படின்னா இவன் இருதயம் உத்தமமாய் பின்பற்றும். 2, இவனை நான் எவ்வளோ ஆசீர்வதித்தாலும் அவன் இருதயம் ஆசீர்வாதத்தின் மேல் இருக்காது, என்னிடத்துல தான் இருக்கு. 3வது, இவனை நான் ராஜாவை ஏற்படுத்தினால் அவன் என்னை கோபப்படுத்த மாட்டான், மாறாக என்னை அவன் சந்தோஷப்படுத்துவான். சத்தமோரலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்களிடத்துலையும் பார்த்தனால தான் கர்த்தர் இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. ஆலையிலே ஆமேன் வரமாட்டேங்குது. சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தைரியமாக சொல்லுவேன், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஏதோ ஒரு விசேஷத்தை கர்த்தர் கண்டபடியினால தான் ஆமேன் கர்த்தர் நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கிறார். அந்த விசேஷத்தில் பல ஒன்று, அதில் ஒன்று அவருடைய கிருபை நம்மேல வெளிப்பட்டது. 2வது எப்படி பார்த்தார் அதை சொல்லிட்டு, அவர் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது எப்படி பார்த்தார்னா, ஒன்று இருதயத்தை பார்த்தார், அதைத்தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன். 2வது எப்படி பார்த்தார்னா, நான் செய்ய விரும்புவதை இவன் செய்வானா, இல்லைனா நான் செய்ய விரும்புவது இவன் மூலம் நிறைவேற்றப்படுமா. அவன் செய்ய விரும்புவது எனக்கு தேவையில்லை. சவுல் செஞ்சான், அது என்ன செஞ்சான், அவன் என்னெல்லாம் விரும்பினாலும் அதெல்லாம் செஞ்சுட்டு போனான். ஒரு கட்டத்தில் குறி பார்க்குறவங்களையும் தேடி போயிட்டான். ஒரு இடத்துல அமலேக்கேரை எல்லாம் காலி பண்ணுன்னு சொன்னால் கொஞ்சம் மீதி வச்சான். ஆண்டவர் கோவப்பட்டார். அவன் செய்ய விரும்புகிறது, அவன் விருப்பத்தை என்னெல்லாம் செய்யணுமோ அந்த ஆள் எனக்கு தேவையில்லை. நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை தான் அவன் செய்யணும். அப்படி பட்டவன் நான் அவன் இருப்பான்னா அவனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாரு. சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நடந்தது தெரியுமா? தேவன் என்னென்னலாம் விரும்பினாரோ அது எல்லாவற்றையும் தாவீது செய்து கொண்டே இருந்தான். தாவீதுடைய ஒவ்வொரு செயல்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டு கொண்டே இருந்தார், கர்த்தர் மகிழ்ந்து கொண்டே இருந்தார். ஆமென். திரும்பவும் சொல்கிறேன், ஏதோ ஒரு பாயிண்ட் மாறி இந்த வேர்டு நம்மகிட்ட சபையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் உங்களையும் என்ன இந்த இடத்துல உட்கார வச்சது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. இந்த இடத்துல உட்கார வச்சார், அவருடைய விருப்பத்தை நீங்களும் நான் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த இடத்துல கர்த்தர் உட்கார வச்சார். பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது உங்கள் மூலம் நிறைவேற்றப்படணும். கையெடுத்துறாதுங்க. உங்கள் விருப்பம் நிறைவேற அவர் உங்களை அழைக்கலை, அவர் விருப்பம் நிறைவேற உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமே. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமோ ராமே நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் தனி ஜெபத்தில் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு விருப்பம்னு எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ஆமாம் உங்கள் விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இந்த நான் ரூத்தும் நகோமியை குறித்து பேசுகிறதுக்கு நேற்று இல்லை வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் நான் ரெடியாக இருந்தேன். இந்த சனிக்கிழமை நேற்று ஒர்ஷிப் பண்ணும்போது இந்த வேர்டுகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்துக்கிட்டே இருந்தேன் பகல் மீட்டிங்கில். அதனால தான் நான் பாயிண்ட்டை மாற்றினேன்.
அதில் ஒரு வேர்டு ஒன்று வர ரூத்தை பொறுத்து நான் ஆண்டவர் அனுமதிச்சா அடுத்த சண்டை பேசுவேன். ரூத்து நகோமிட்ட எதையும் எதிர்பார்க்கல. அவள் சொல்கிற, நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கேன், நீ மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஆமாம், அவள் சொல்கிற, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து ஆம்பளை பிள்ளை பிறந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்கள் வாழ்ந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறேன். இவன் சொல்கிற, எனக்கு கல்யாணமே வேண்டாம், உம்மளை பின்பற்றுவதை தவிர வேறு ஒன்றும் பேசாதுங்க, எனக்கு ஒன்று எனக்கு வேண்டாம், சோத்திரம் அப்படின்னு சொல்லி ரூத்து நகோமியை பின்பற்றி மோவாபை விட்டு ஆமேன் இங்கே வர்றா பெத்லெகேமுக்கு. அப்போது எதிர்பார்த்தவள் அழுதுட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. ஒன்றையும் எதிர்பார்க்காதவள் பின்னாடி கலந்து வந்துட்டா. ஆனால் அப்படி வந்தவள் அனாதையாய் இல்லை, அவளை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். அதாவது அதை ஆண்டவரோடு ஒப்பிட்டு பேசணும். நம்ம ஆண்டவரிடத்துல எதையோ எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா அது கிடைக்காட்டா ஸ்டாப் ஆயிடுவோம், கிடைச்சாலும் ஸ்டாப் ஆயிடுவோம். ஆனால் ஆண்டவரிடத்துல எதை எதிர்பார்க்கணும்னா அவரிடத்தில் இருப்பதை எதிர்பார்க்கக்கூடாது, அவரே நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ரூத்து நகோமிட்ட ஒன்றே எதிர்பார்க்கலை, நகோமியை தான் எதிர்பார்த்தான். அவள் சொன்னா, எனக்கு ஒன்றும் கிடைக்காண்டாம், எனக்கு இனி ஒரு புருஷனும் வேண்டாம், பிள்ளைகளை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அந்த வேர்டு அழகாக இருக்கும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ மறிக்கிற இடத்தில் நானும் மறிப்பேன் அப்படிலாம் சொல்லுவாள். ஒன்றும் வேண்டாம், பட்டு நம்ம ரெண்டு பிரிகிறத நீங்கள் மட்டும் பேசாதுங்க, அதை தவிர வேறு எதாவது பேசுங்கன்றான். இவன் புரிஞ்சிட்டு இவ போமாட்டா, கூட்டிகிட்டு வந்துட்டா. ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆமாம், எனக்கு விருப்பம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் விருப்பந்தான்ப்பா என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இருதயம் ஒரு தேவ பிள்ளையிடத்தில் இருக்கும் என்றால் அவர்களை கர்த்தர் சாதாரணமாய் வைக்கவே மாட்டார். எத்தனை பேர் சொல்கிற அந்த இருதயத்தை எதிர்ப்பு தேவை அது தாவீது அதைத்தான் சொன்னேன்ல, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஒன்றை மட்டும்தான் கேட்குறேன், என் ஜீவனுள்ள எனக்கு விருப்பம்னு ஒன்று உண்டுன்னா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்திலே தங்கியிருக்கணும், வேறு எனக்கு விருப்பம்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி பார்க்குறோம் ஆண்டவரே நாளைக்கு அவன் வருவான், நாளை கழிச்சு அவன் வருவா, அங்கே போகணும் இங்கே போகணும், இவ்வளோ ரூபா வேணும், ஆண்டவரேன்னு. ஸோ அது நீங்களும் டென்ஷன் ஆகி அவரையும் டென்ஷன் ஆக்க முடியுமான்னு பார்ப்பிய. ஸோ சொல்லணும், எவ்வளோ தேவைகள் இருக்கும், அதன் மத்தியில் சொல்லணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, எனக்கு நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரே, எனக்கு விருப்பம்னு ஒன்று இல்லை ஆண்டவரே, உங்கள் விருப்பம்தான் எனக்கு விருப்பம் ஆண்டவரே. அப்படி சொல்லுகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்குன்னா நான் சொல்கிறேன், இந்த பூமியில் உங்களால் என்னால் சாதாரணமாக வாழ முடியவே முடியாது. நீங்கள் சாதாரணமாக வாழன்னு ஆசைப்பட்டாலும் கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார், அவர் உங்களை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். ஆமாம், நீங்கள் எதில் சந்தோஷப்படணுன்னா அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினது குறித்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது, அவருடைய விருப்பம் உங்கள் மூலம் நிறைவேறினது குறித்து நீங்கள் சந்தோஷப்படணும். திரும்ப சொல்கிறேன், எனக்கு விருப்பத்தை ஆண்டவர் ஒன்று நிறைவேற்றினார், அதை குறித்து நான் சந்தோஷப்படுற காட்டிலும் அவர் விரும்புகிறது என் மூலம் நிறைவேறினது, அதை குறித்து நான் சந்தோஷப்படணும். நல்ல பெற்றோர் பிள்ளைகள் அதான் இருப்போம். அதாவது நம்ம ஒரு நல்ல பிள்ளை என்ன செய்யணும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படும். சில பிள்ளைகள் என்ன செய்யணும், அவர் என்னத்தை விரும்பினேன் என்ன விரும்பாமா போனேன் என்ன, நமக்கு டெய்லி 100 ரூபா தந்துடணும், நமக்கு டெய்லி 500 ரூபா தந்துடணும், அதுக்கு அவைய தர்றதை நினச்சி சந்தோஷப்படும். அது அந்த பிள்ளை சரியான பிள்ளைன்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஆனால் அம்மா என்ன விரும்புவாங்க, இந்த கிறிஸ்மஸுக்கு அம்மாவுக்கு ஒரு நல்ல சாரி கொடுத்தா அம்மா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. சோத்திரம் அப்படி எடுத்து கொடுக்கும்போது அந்த அம்மா எடுக்கிறத பார்த்து பிள்ளை சந்தோஷப்படும். அதுதான் உண்மையான சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அலையிலேயே வரமாட்டேங்குது, நான் சொல்கிற புரியலைன்னு நினைக்கிறேன். ஆமே, சத்தமாக அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி பார்த்தாரு, 2 சொல்கிறேன். ஒன்று, அவன் எல்லாரும் பார்க்கறது போல் பார்க்கல, இருதயத்தை பார்த்தார். அதில் 3 காரியம் சொன்னேன். இன்னொன்று, அவன் விருப்பத்தை ராஜாவாக்கின அவனுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவானான்னு பார்க்கல, என்னுடைய விருப்பத்தை இவன் என்ன செய்வானா நிறைவேற்றுவானான்னு பார்த்தாரு. அவன் ஆண்டவர் தெரிஞ்சு இவன் நிறைவேற்றுவான், டிக்
எடுத்துட்டார். இவனை ராஜாவை என்ன செய் அபிஷேகம் பண்ணு. சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். இனி ஆண்டவர் பார்த்ததுனால நான் நிறைய உண்டு, நான் எல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். அந்த பார்த்ததுனால என்ன நடக்கும்? ஒன்று, நீங்கள் இந்த வேடை நேற்று ராத்திரி ஒரு 2 மணிக்கு தான் இந்த வேடை என் சிந்தனை ஆண்டவர் போட்டார். என் கண் அப்படியே நிரம்பிச்சு. அதாவது தாவீதை தேவன் பார்த்தார். முதல்ல யார் பார்த்தா சொல்லுங்கள்? தேவன் பார்த்தார். சாமுவேல் பார்க்குறதுக்கு முன்னாடி, அப்பா பார்க்குற முன்னாடி, அண்ணன்மாருங்க பார்க்குற முன்னாடி ராஜாவை யார் பார்த்தா சொல்லுங்கள்? தேவன் பார்த்தார். தேவன் தாவீதை பார்த்தபடினாலே எல்லாருடைய கண்களும் தாவீதின் மேல் விழுந்தது. நான் சொல்கிறேன், தேவன் மட்டும் தாவீதை பார்க்காம இருந்திருப்பான்னா ஆடு கூட அவனை பார்த்துருக்காது. பின்னேங்க மனுஷன். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தேவன் தாவீதை பார்த்தனால இப்போ முதல் தீர்க்கதரிசி அவனை பார்க்குறார். நான் கேட்குறேன், அந்த மற்ற ஈசாயின் மூத்த குமாரனை ராஜாவை அபிஷேகம் பண்ணார்னு வச்சுக்கோங்க. சாமுவேல் தாவீதை பார்த்துருப்பாரா? நீங்கள் இருக்கீங்களா? சோத்திரம். பாச திட்டியாருன்னு 1-2 கம்ப்ளைண்ட். அப்போ இப்படி இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? தாளாட்டேக்கா? சோத்திரம். திரும்ப சொல்கிறேன். ஆமே, ஈசாயின் குமாரர்களில் முதல் ஒருவனை சாமுவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க. இந்த அபிஷேகம் நடக்கும்போது தாவீது எங்கே இருக்கிறாரு? ஆடுக்கு பின்னாடி இருக்கிறார். இப்போ முதல்ல ஆண்டவர் சொல்கிற இவன் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார்னா சாமுவேல் தாவீதை பார்த்துருப்பாரான்னு கேட்டேன். சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. ஏன் சாமுவேல் தாவீதை பார்த்தாருன்னா, சாமுவேல் தாவீதை பார்க்குற முன்னாடி தேவன் தாவீதை பார்த்துட்டார். அதனால சாமுவேல் தாவீதை என்ன செஞ்சான்? பார்த்து. இப்போது யுத்த களத்தில் போகிறோம். அங்கே ஆமீன் ஒருத்தரும் கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியலை. இப்போது தாவீது போய் நின்று கோலியாத்தை எதிர்த்து என்ன செய்கிறான்? யுத்தம் பண்ணுறான். கோலியாத்தை வீழ்த்துறான். அழகாக அந்த வார்த்தை இருக்கும். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களும் யார் மேலே விழுந்துச்சு? இப்போ சொல்லுங்கள், தாவீதுக்கு மேலே. கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு முன்னாடி அந்த பொம்பளைகளுக்கு தாவீது யாருன்னே தெரியாது. இப்போ கோலியாத்தை வீழ்த்தினதுக்கப்புறம் இவங்க பாட்டு பாட ஆரம்பித்தாச்சு. என்ன பாட்டு? சவுல் கொண்டது 1000. நான் சொல்கிறேன், இந்த பெண்களுடைய பார்வை படுவதற்கும், சாமுவேலுடைய பார்வை படுவதற்கும், சவுல் ராஜாவுடைய பார்வை படுவதற்கும், ஏன் முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வை படுவதற்கும் முதல் காரணம், இவருடைய பார்வை படுவது முன்பாகவே யாருக்கு பார்வை தாவீதின் மேலே பட்டது? தேவனுடைய பார்வை ஒருவன் மேல் பட்டுச்சுன்னா முழு ஜனங்களுடைய கண்களும் பார்வையும் அவன் மேலே கர்த்தர் பட வைப்பார். ஒத்துக்கொள்றாங்க? ஆமேன்னு சொல்லுங்க. உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குன்னா, கர்த்தர் உங்களை பார்த்துட்டார்னா, நீ ஏதோ ஒரு சைலண்டான ஆளாய், ஒரு மூலையில் ஒதுங்கின ஆளாய் உங்களால் இருக்க முடியவே முடியாது. மூலையில் ஒதுங்கன்னு நினச்சாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஏன்னா உங்கள் மேலே பட்டது மனுஷனுக்கு பார்வை இல்லை. யாருக்கு பார்வை? நான் ஒரு பாஸ்டர் ஆகாட்டா, ஊழியத்துக்கு வராட்டா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? வாய்ப்பே இல்லை. சோத்திரம். அப்போ கர்த்தருடைய பார்வை என் மேலே பட்டனால தான் உங்களுக்கு என்ன தெரியுது. நீங்கள் பாஸ்டர் அக்செப்ட் பண்ணுற, அவருடைய பார்வை படாட்டா இன்றைக்கி என்ன இல்லாமல் நிறைய இடங்களை பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு மணி கேரளா வாகமனுக்கு போகும்போது அங்கே அது மலை உச்சி, ஒரு மேரேஜ் ஒர்ஷிப் போயிருக்கேன். அங்கே ஒருத்தர் என்ன பிரைஸ்தலால் பார்த்து ரொம்ப சிரித்து பேசுகிறார். அப்போ எனக்கு மனசில் ஒரு பெரிய கெத்து வந்து பார்த்து, இந்த மலை உச்சியில் கூட நம்மளை தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. நம்ம ஆள் பெரிய ஆளுன்ற மாதிரி அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் தட்டு தந்து சொல்கிறாரு, இந்த ஏரியாவிலலாம் உன்னை தெரிஞ்சவனுக்காக சந்தோஷப்படாத, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க உன் மூலம் ரட்சிக்கப்பட்டால் அதை நினச்சி சந்தோஷப்படு, இல்லைன்னா வாய் மூடிட்டு அமைதியான்ற மாதிரி சொன்னார். நான் அப்படியே அமைதியாகிட்டேன். நம்ம ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பலருக்கு நாம் தெரிவதற்கு காரணம் ஒரே ரீசன், நம்ம பெரிய ஆள் என்பதற்காக அல்ல பிரதர். அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுட்டு, அதனால நம்முடைய அநேகருடைய பார்வை நம்ம மேலே கர்த்தர் பட வைப்பார். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது
இன்றைக்கி தாவீதை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ஆமென். தாவீது ராஜான்னு சொல்லுங்க. இதுக்கு எல்லாற்றும் ஒரே காரணம், சீக்ரெட்டு அவருடைய பார்வை. அவருடைய பார்வை அவருடைய பார்வை தாவீதுக்கு மேலே பட்டுட்டு பட்டனால இன்றைக்கி எல்லாருடைய கண்களும் தாவீதை பார்க்குது. அபிஷேகம் பெற்றவங்கள பார்த்து சொல்கிறேன், கிருபை உள்ளவங்கள பார்த்து சொல்கிறேன். ஆமென். தேவனுக்காய் பயன்படுகிறவங்கள பார்த்து சொல்கிறேன். ஆமென். உன்னுடைய ஊழியமோ உன்னுடைய செயலை ஒரு மூலையில் ஒதுங்கவே ஒதுங்காது. எத்தனை பேர் ஒதுக்கணும்னு நினச்சாலும் அந்த ரப்பர் பால் சுவரில் பட்டு வெளியே வர்றது போல் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரத்தான் செய்வார். மூலையில் ஒதுங்கி இருக்க முடியவே முடியாது. ஒரே ரீசன் என்னென்னா, நீ நல்லவனோ கிருபையோ ரெண்டாவது. ஒரே ரீசன், கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே பட்டுட்டு. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய பார்வை பட்டுட்டுன்னா நீ பயப்பட தேவையில்லை. உங்கள் பிள்ளைகள் தேசத்தில் தலை சிறந்தவர்களாய் கர்த்தர் வாழ வைப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு பார்வை படாட்டா நம்ம ஜீரோ, நம்ம ஒன்றுமே கிடையாது. அவருக்கு பார்வை நம்ம மேலே பட்டுட்டுன்னா உலகமே நம்மளை பார்க்குற அளவில் கர்த்தர் நிச்சயமாய் வைப்பார். காலையில் எழும்பி, அப்பா உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிற ஆண்டவரே, ஜபங்கள் வரும்போது உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கேன், உங்கள் பார்வை என் மேலே படட்டும் ஆண்டவரே, உங்கள் பார்வை என் மேலே பட்டுட்டே இருக்கட்டாப்பா. உம்முடைய முகத்துக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? தாவீது சொல்கிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே? 24 மணி நேரமும் உம்முடைய பார்வை எம்மேல் பட்டு கொண்டே இருக்கட்ட ஆண்டவரே. இதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே. சகோதரா சகோதரி, தேவ பிள்ளை, அவருடைய பார்வை உண்மையில பட்டா போதும். நீ எவ்வளோ லோக்கலான ஆளாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்டே இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வரத்தான் செய்வார். அநேகருடைய கண்கள் படுகிற மாதிரி கர்த்தர் நிச்சயமாய் வைப்பார். ஸ்தோத்திரம். ஒத்துக்கொள்கிறாங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. சிலரெல்லாம் போகணுன்னு சொன்னீங்க, உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு போங்கன்னு சொல்ல வைக்க இல்லை மறந்துருக்கீங்களான்னு தெரியல. சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேகடா ஆண்டவங்களை கேட்க வச்சிட்ருக்காருங்க. அவரோட பார்வை பட்டுட்டு பிரதர். ஆமே. கூட இருக்கிறவங்க என்ன வார்த்தையை வச்சு சொல்லட்டும், கவலைப்படாதுங்க. ஸ்தோத்திரம். ஆமே. என்ன செய்ய சொன்னால் நிறைய பேரை வேதத்திலிருந்து சொல்ல, அவருடைய பார்வை பட்டுட்டுன்னா அவர் யாரையும் அதுக்கப்புறம் அந்த ஆளால் சாதாரணமான ஆளாக இருக்கவே முடியாது. ஆகாருக்கு மேலே கர்த்தருடைய பார்வை பட்டுட்டு அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் தண்ணீரை உருவாக்கி அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். மோசேக்கு மேலே கர்த்தருடைய பார்வை பட்டு விட்டது. நோவாவுக்கு மேலே கர்த்தருடைய பார்வை பட்டு விட்டது. மரியாளுடைய மேலே கர்த்தருடைய பார்வை பட்டு விட்டது. இவர்கள் எல்லாரும் அசாதாரணமானவர்களாய் மாறினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என்னுடைய பார்வை ஆமே. ஒருவேளை உண்மையில யாருக்கு பார்வை படாவிட்டாலும் நீ கவலைப்படாத. என்னுடைய பார்வை உண்மையில பட்டனால தான் நீ இன்னைக்கு இந்த இடத்துல உயிரோடு உட்கார்ந்து இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் நீ ஒரு மூலையில் ஒதுங்கி இருக்க மாட்டாள். நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அநேகருடைய பார்வை உண்மையில் படுகிற அளவில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வைப்பார். ஜீசஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? வலது கரத்தை உயர்த்து நான் அடுத்த பாயிண்ட் கூட சொல்லி நான் முடிக்கிறேன். பந்தியாரங்கள் போல ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவர், உம்முடைய பார்வை என்மேல் பட்டபடியால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய பார்வை என்னை பட்டபடியால் உமக்கு நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த பாயிண்ட். டைம் ஆயிட்டு. அவருடைய பார்வை ஒருத்த மேலே பட்டுட்டுன்னா முதல்ல சொன்ன எல்லாருக்கும் பார்வை அவன் மேலே படுற மாதிரி ஆண்டவர் மாற்றிடுவார். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேசத்துக்கு பார்வையே தாவீதுக்கு மேலே பட்டுட்டு, அப்படி தானே? கோலியாத்தை வீழ்த்தினோன்னு சமஸ்த இஸ்ரவேலரும் அவன் சவுல் ராஜா ஒருக்கா கேட்குறாரு, அந்த பிள்ளையாண்டான் அவன் யாருடைய மகன்? பத்தியலா, சாமுவேலுக்கு பார்வை கூட, சவுல் ராஜாவோட பார்வை கூட தாவீதுக்கு மேலே பட்டுட்டு. ஸ்தோத்திரம். சரி, ரெண்டாவது
தேவனுடைய பார்வை ஒருவன் மேலே பட்டுட்டுன்னா அவனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினது அவனுடைய கரத்திலே வந்து நிச்சயமாய் சேரும். தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு கர்த்தர் பார்வை பட்டுட்டு, ஆனால் அண்ணன்மார்கள்லாம் முன்ன வந்து நிற்கிறாங்க, என்ன நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. உங்கள் மேலே ஒன்றும் கர்த்தருடைய பார்வை படலை சார். நீ ஒருவேளை ஒருத்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் அவன் மேலே தான் கர்த்தருடைய பார்வை என்ன செஞ்சிருக்கு, பட்டிருக்கு. அவனுக்காகத்தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். இவன் தான் அடுத்த இஸ்ரவேலின் ராஜா. ஆமென். அதனால நீ எவ்வளோ இப்போ எங்கே ஒளிச்சிருந்தாலும் அவருடைய பார்வை பட்டபடினால உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உன்னை தேடி நிச்சயமாக உன் கரத்தில் வந்து சேரும். நீ கவலைப்பட தேவையே கிடையாது. சாமுவேல் சொல்கிறாரு, நம்ம சம்பளம் தெரியும் அதனால நான் வசனங்கள் எடுக்கல. சாமுவேல் சொல்கிறாரு, அவன் வர்ற வரைக்கும் நான் விருந்து உண்ண மாட்டேன். அவனை சீக்கிரமாக அழைச்சிட்டு வாங்க. நான் சாப்பிடணுன்னா அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணின பிறகு தான் நான் என்ன செய்வேன், சாப்பிடுவேன். இவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு, ஒரு லெவலில் வளர்ந்துட்டுருக்கிறான். சவுலுக்கு நல்லா தெரியுது, எனக்கு அடுத்து ராஜாவை யார் தான் வருவா, தாவீது தான் வரும். நல்லது. ஆனால் அந்த மரமண்டை, ஆமேன் சோத்திரம், என்ன அவனை கொல்றதுக்கு என்னெல்லாம் திட்டம் பண்ணினான். எல்லா இராணுவ வீரர்களும் எடுத்துட்டு தாவீதை நோக்கி யுத்தம் பண்ண போகிறான். சோத்திரம். தாவீது கேட்குறாரு, ஒரு தெள்ளு பூச்சியா இந்த ராஜா தேடும்படியாய் வந்தா. சோத்திரம். அப்படியே அவன் சொல்கிறான், அவன் அடுத்த ராஜாவாக வரக்கூடாது. தன் மகளாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தது காரணமே அவனை கொல்லணுன்றதுக்காகத்தான். ஸோ நான் சொல்கிறேன், சவுலை பார்த்து, சவுல் ராஜா அவர்களே, ஆமேன், தேவனுடைய பார்வை அவன் மேலே பட்டுட்டு, அவன் மேலே பட்டனால அவனுக்காக கர்த்தர் சிலதை ஆயத்தம் பண்ணிட்டாரு. நீ எத்தனை தடை பண்ணினாலும் அவனுக்குரியது அவன் கரத்திலே வந்து சேரும். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சார், அது அவங்கிட்ட வந்துச்சு. அரண்மனையை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சார், அது அவங்கிட்ட வந்துச்சு. அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சார், அது அவனிடத்தில் வந்துச்சு. ஆளுகை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சார், அது அவனிடத்தில் வந்துச்சு. தேசத்தை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சார், அதுவும் அவனுடைய கரத்தில் வந்து சேர்ந்தது. இதை தடுப்பதற்காக எத்தனை மனிதர்கள் எழுப்பினாலும் அது ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியலை. அனைத்தும் அவன் கரத்தில் வந்து சேர்ந்தது. உங்கள் மேலே கர்த்தருடைய பார்வை பட்டுன்னு சொன்னது மட்டும் இல்லை, உங்களுக்காக எனக்காக கர்த்தர் சிலவற்றை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பக்கத்தில் உள்ள கை கூட சொல்லுங்கள் பார்க்குறேன். நான் சொல்கிறேன்னா அந்த பிளெஸ்ஸிங் பண்ணுற வேர்டு தான். அதனால் நான் ஒருத்தங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருங்க, அது உங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆமென். அதனால் ப்ளஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ளவங்க. அதனால தான் நம்ம கை கொடுத்து சொல்கிறது தப்பாக நினைக்காதுங்க. சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினது உங்கள் கரத்தில் வந்து சேரும். ஆமேன். 10 லட்சம் முகத்தில் என்ன சந்தோஷம். நான் இவ்வளோ மைக்கை பிடிச்சி கத்தின போதும் அவங்களுக்கு முகத்தில் சிரிப்பு வரையில. நீங்கள் கையை கொடுத்து சொன்னோன்னு ஏதோ அவங்க கையில் கிடச்ச மாதிரி சந்தோஷம். அதான் உண்மை. ஒரு நல்ல தேவ மனிதன் என்பவன் தனக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களை நன்றாக ஆசீர்வதிப்பான். ஆமென். நன்றாக ஆசீர்வதிப்பான். ஒரு ஆவிக்குரியவள் என்பவள் அவங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி இருக்கிறவங்க அவங்க வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கிடணும், இவன் ஒரு ஆவிக்குரியவன். அவனுக்கு வாயிலண்டு மைக்கிலையும் சரி எப்பவுமே சாபமான வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும்னா எனக்கு தெரியாது. ஆமென், சோத்திரம். ஆனால் ஒரு ஆவிக்குரியவனை வாயிலண்டா வேட வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், இது இலவசமாக கர்த்தர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதம். அப்படி வாயை திறந்து மனசார ஆசீர்வதிச்சுட்டே இருப்போம். அது அப்படியே நம்மளோட வாழ்க்கையில் வந்து சேரும். ஸோ நான் இன்னும் காலையில் அங்கே நாகர்கோவில் சர்ச்சுக்கு திருவிருந்து கொடுக்க கூப்பிட்டாங்க. போன மாதம் இந்த மாதம் அங்கே போயிட்டு வந்து அதான் லேட் ஆச்சு. ஸோ அப்போது ஜான்சாமன் அவர் சொன்னார், ஃபாதர் பெர்க்மேன்ஸோட ஒரு குவாலிட்டி என்னென்னா, அவர் என்ன செய்வார்னா நம்மளை பேச வச்சு சிரிச்சுட்டு கேட்டுகிட்டே இருப்பாராம். ஆனால் என்ன செய்வார்னா கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறம் அவர் வாயை திறந்து அந்த மக்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாராம். அது அவருடைய ஒரு பெரிய டேலண்ட் இல்லை,
ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அவருக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான்னா அவன் ஆசீர்வாதமாக தான் இருப்பான். ஏன்னா அவருக்கு வேண்டு வர்ற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரும் அப்படின்னு. எவ்வளோ நல்ல நம்முடைய அந்த நல்ல அடிச்சுவடுகளை நம்ம நல்ல தலைவர்கள் நல்ல பரிசுத்தவனை நமக்கு காண்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், உங்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்க சொல்ல, மக்களை நீ நல்லா இருப்பான். சில பிள்ளைகள் அவங்க காதில் கேட்டதே கிடையாது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை பார்த்து நீ நல்லா இருப்பான்னு சொன்ன வார்த்தையை நான் இத்தனை வருஷாச்சு நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லுவேன். அவங்க கேட்டதில் நீ உருப்பட மாட்டா, நீ அவங்க அப்பனுக்கு அந்த கள்ள புத்தி தான் உனக்கிட்ட இருக்குது, அவனை போல தான் நீயும் மாறுவா, ஒன்னே பெற்றதுக்கு நான் ஒரு உரலை பெற்றிருக்கலாம், இப்படி தான் சப்பி தள்ளியது. அதுக்கப்புறம் நம்ம உயிரை வாங்கியது. பாஸ்டர் எனக்கு அவனுக்காக உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், அவன் சரியாகணும். ஸ்தோத்திரம். முதல்ல உனக்கு நாவை ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகும். அம்மேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். என் கையை பார்க்காதவங்க தப்புனாங்க. ஸ்தோத்திரம். நம்ம வாயை திறந்து மக்களை மனதார ஆசீர்வதிப்போம். நான் இந்த பலிபீடத்தில் உங்களை மனதார தேவ மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே பட்டனால எல்லாருடைய பார்வை உங்கள் மேலே கர்த்தர் பட வைப்பாராக. தேவன் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணினதை உங்களுடைய கரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாராக. அதை யார் தடுக்க நினைச்சாலும் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் செய்வாராக. ஆமேன். மனுஷன் ஆயத்தம் பண்ணினது எனக்கு வேண்டாம் சார், என் அப்பா ஆயத்தம் பண்ணினது எனக்கு போதும் சார். அது சாதாரணமானதல்ல, அது அசாதாரணமானது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நல்ல சத்தமாக கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. மூணாவது ஒரு வேர்டு கூட, இது சிம்பிள் தான், அதை சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருடைய பார்வை ஒருவன் மேலே பட்டுட்டுன்னா அதன் பிறகு அவன் சாதாரணமானவனாக இருக்கவே மாட்டான். ஆமேன். ஸோ கர்த்தர் பார்வங்க மேலே பட்டுட்டுன்னா அதுக்கப்புறம் அவன் யாராக இருக்க மாட்டான் சொல்லுங்க. அவனால் சாதாரணமாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் மேலே யாருக்கு பார்வை பட்டுருக்கு? சர்வ வல்லமையுள்ளவருடைய பார்வை. அதான் அந்த வெளிப்பாடு தாவீது கிடைச்சனாலேயே என்ன அவன் சொல்கிறான், அண்ணன்மார்களுக்கு ஆடு இது சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வரும்போது சொல்கிறான், அவங்க துரத்தும் போது சொல்கிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அவனால் சாதாரணமாக இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், நீ கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே பட்டபடினால நீங்கள் சாதாரணமானவர்களாக உங்களால் நீங்கள் இருக்கணும்னு நினைச்சாலும் அவர் உங்களை இருக்க விட மாட்டார். ஏன்னா உங்கள் மேலே யாருக்கு பார்வைப்பட்டிருக்கு? ஸோ ஐயோ சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இங்கே எனக்கு முன்பாக இருக்கிற ஒருவர் கூட நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கவே மாட்டீங்க. நம்ம பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒருவர் கூட சாதாரணமானவர்களாக இருக்க மாட்டார்கள். அத்தனை பேரையும் இந்த தேசத்திலையும் இந்த சமுதாயத்திலும் தேவனுக்காக பயன்படுகிற அளவில் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பாராக. அவருடைய பார்வை பட்டுட்டுன்னா நீ நார்மல் மேன் கிடையாது, நீங்கள் ஆர்டினரி மேன் கிடையாது. அவருடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்டுன்னா ஆமேன், நீங்கள் ஒரு அசாதாரணமான மனிதர்கள், நீங்கள் ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ வைப்பீர்கள். அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுட்டு எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமேன். தேவனுடைய பார்வை அவ்வளோ விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வை அவ்வளோ விசேஷமான. உங்கள் இருதயத்தில் நம்பிக்கை வரட்டும். நீங்கள் ஒருவேளை இந்த வேடை கேட்கும்போது உங்கள் கை எம்டியாக இருக்கலாம், உங்கள் லைஃப் எம்டியாக இருக்கலாம். கவலைப்படாதுங்க. உங்கள் மேலே ஒருவருடைய பார்வை பட்டுட்டு நான் ஆராதனையில் சொன்னது போல் உங்கள் லைஃப் மூவ் ஆக ஆரம்பிக்குது, உங்கள் லைஃப் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது, உங்கள் லைஃப் ஓட ஆரம்பிக்குது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த முடியும் போது நீங்கள் இதே லெவலில் இருக்க மாட்டீங்க. ஒரு உன்னத அனுபவத்தில் கர்த்தர் என் சத்தத்தை கேட்குற அத்தனை பேர் நிச்சயமாய் கர்த்தர் வைப்பாராக. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என ஒரே ஒரு ரகசியம், அவருடைய பார்வை
உங்கள் மேலே பட்டுட்டு என் மேலே பட்டுட்டு. ஆமென். எல்லாருக்க மற்ற ஒருவருக்க பார்வையும் தாவீதுக்கு மேலே படலை. ஆனால் ஒரே ஒருத்தருக்க பார்வை மட்டும் தாவீதுக்கு மேலே பட்டுச்சு. அவர் சர்வ வல்லமுள்ளவர். அவன் சரித்திரமே மாறினது, அவன் வாழ்க்கையே மாறினது. அந்த தேவன் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறாரு. இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல வைக்கிறாரு, அவருடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்டு. ஆமாம், நீங்கள் எல்லாரையும் போல ஒரு ஆளை இருக்க மாட்டீங்க. எல்லாருடைய பார்வை உங்கள் மேலே கர்த்தர் பட வைப்பார். அவருடைய பார்வை உங்கள் மேலே பட்டபடினால நீங்கள் சாதாரணமானவர்களாய் ஒருபோது இருக்கவே மாட்டீங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கரத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை முழங்கால் படிடலாம், முழங்கால் படிடலாம். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதா. முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. முடிந்தவங்க நேர்முழங்கால் படிட. எங்களுக்கு மேலே பலன் இருக்குது பாஸ்டர், முழங்கால் படிடலாம் பாஸ்டர்னு சொல்கிறவங்க நேர்முழங்கால் படி. மற்றவங்க வேண்டாம். கண்ணை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பார்வை என்மேல் படட்டுன்னு சொல்லாதுங்க, பட்டுச்சு. உம்முடைய பார்வை என்மேல் பட்டபடியால் உமக்கு நன்றி. கையை வசத்தி வைத்தோ, கையை விரித்து வைத்தோ, கையை கூப்பியோ, கையை ஏந்தி எப்படியோ முழு சுதந்திரம் உண்டு. தாவீதுக்கு மேல கர்த்தருடைய பார்வை பட்டது. அவ்வளவுதான் இன்னும் செய்தி. மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பா. திரும்ப நானும் கண்ணை திறந்து பார்க்கல. ஏதாவது எப்படியோ கையை வசத்தியோ கூப்பியோ எப்படியோ சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பார்வை என்மேல் பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. சத்தமா சொல்லணும் வேண்டாம், சத்தமா சொல்லணும் வேண்டாம். இது ஒரு உறவில் சொல்ற வார்த்தை, உறவில். அதனால இது சத்தமா சொல்லணும் வேண்டாம். நான் ஜெபம் பண்ண பிறகு பந்தி வரிசைப்படி உட்காரலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 நிமிஷம் கூட எடுக்கிறேன். உம்முடைய பார்வைகள் மேல் பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பார்வைகள் மேல் பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பார்வைகள் மேல் பட்டபடியால். ஹல்லேலூயா. அழகான கண் என்னை கண்டதா. சத்தமா சொல்லாட்டாலும் உண்மையா சொல்லுங்க. முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். அழகான கண் என்னை கண்டதா. முடிந்ததென்று நினைத்தனா. ஆமே. யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே. சத்தமாய். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள், அழகான என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் அழகான
முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்க்கும். உங்க பார்வை எங்க மேல பட்டபடியால் உமக்கு நன்றி அப்பா. இதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோம் தெரியலப்பா. இதற்கு நான் பாத்திரவா நான் கேட்ட தெரியல ஆண்டவரே. உங்களுடைய பார்வை எங்க மேல பட்டுட்டுப்பா. உங்க பார்வை எங்க மேல பட்டுட்டு ஆண்டவரே. உம்முடைய பார்வை எங்க மேல பட்டபடியால் உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உண்மையா பேசுங்க, உண்மையா பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பந்தி ஆராதனைக்கு நேரம் போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பார்வை எங்கள் மேல் உண்மையா சொன்னா கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும். சில யோசித்து பாருங்க, அவருடைய பார்வை நம்ம மேல படாட்ட நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு மேல தாவீதை பார்த்த அதே கண்கள் உங்களையும் பார்த்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் பார்த்தனால முழு உலகமும் அவனை பார்க்க வச்சாரு. என்ன வார்த்தை! அவர் மட்டும் பார்க்காம இருந்திருந்தானா தாவீதை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவன் பார்த்தனாலதான் எவ்வளோ தடைகள் வந்த போதும் அவன் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் அவன் கரத்தில் வந்து சேர்ந்தது. தேவனுடைய பார்வை அவன் மேல் பட்டபடியினாலதான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சாதாரணமான மனிதன் ஒரு அரசனாய் மாறினான். இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பார்வை அவன் மேல பட்டுச்சு. இன்னைக்கு கர்த்தர் வந்து அத்தனை பேரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, உங்க காதுல வந்து ஒவ்வொருடைய காதுல வந்து சொல்றது மாதிரி கர்த்தர் சொல்றாரு, என் பார்வை உன் மேல பட்டுட்டு. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது சகோதரி. நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் உனக்கு வாழ்க்கை நடக்காது சகோதரி. அவர் ஆயத்தம் பண்ணி உன் கரத்தில் வந்து சேர். இன்னைக்கு இந்த சத்தத்தை நம்ம விசுவாசிகள் அநேகர் இன்னைக்கு வர முடியல. ஆனால் உங்களுக்கு காதில் இன்னைக்கு இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க வச்சிருக்கிறாருன்னா, ஹல்லேலூயா, நீ பாக்கியவாதி, நீ பாக்கியவாதி. அவருடைய பார்வைங்க மேலே பட்டுட்டு. ஹல்லேலூயா. உமழகான என்னை கண்டு முடிந்ததென்று ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உங்களுடைய பார்வை இவர்கள் மேல் பட்டபடியால் ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரம் மாறுகிறபடியால் ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாரும் பார்க்கிறது போல இவர்களை நீர் வைக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணினதை இவர்கள் கரத்தில் நீர் கொண்டு வந்து சேர்க்கிறபடியால் ஸ்தோத்திரம். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்களாய் கர்த்தர் வாழ வைக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் டிராவல் பண்ண வச்சிருக்கிறீங்கப்பா. அடுத்த லெவலில் கர்த்தர்களை கொண்டு போகிறீங்க. அதற்கு நன்றி. இந்த ஜனங்களை இந்த மே மாதத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் நடக்கிற பொது கன்வென்ஷனை ஆசீர்வதியும் கர்த்தர் பொறுப்படுப்பீராக. ஆமேன். இன்றைக்கு வர தடைப்பட்ட ஜனங்களை வருகிற நாட்டில் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படியே ஜெப